என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் செமஸ்டர் எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணுறதுக்கு எப்படி படிக்கணுங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 2, அதனுடைய கோர்ஸ் கோட் X21201. அதாவது ஃபஸ்ட்டு நம்ம செமஸ்டர் எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணுறதுக்கு 10 மார்க்ஸ் தரவாக படிக்கணும். 5 யூனிட்டில் இருக்கக்கூடிய 10 மார்க்ஸ் தரவாக படிக்கணும். உங்களுக்கு அந்த 5 யூனிட்டில் ஏதாவது 3 யூனிட் ஈஸியாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த 3 யூனிட்டை ஃபஸ்ட்டு நல்லா தரவாக படிச்சிருங்க. அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது என்னென்னா 10 மார்க்ஸ் தான். நல்லா 10 மார்க்ஸை ஃபஸ்ட் நல்லா தரவு பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு என்னென்னா முக்கால்வாசி மார்க் நம்ம அதில் வாங்கி பாஸ் பண்ணிடலாம். அதுக்கடுத்து 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் படிக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம எதை தரவு பண்ணணும்? 10 மார்க்ஸ் தரவு பண்ணணும். 5 யூனிட்டில் இருக்கக்கூடிய 10 மார்க்ஸ் தரவு பண்ணணும். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும்? 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் படிக்கணும். நீங்கள் எந்தெந்த யூனிட்டில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த ஆர்டரில் ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? அடுத்து நம்ம படிக்கும்போது நம்ம எதெல்லாம் நம்ம ரெஃபர் பண்ணணுங்கிறத உங்களுக்கு ஒரு ஹிண்ட் தரேன், நல்லா கவனிச்சுங்க. ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய மெட்டீரியல் ப்ரீவியஸ் இயர் செமஸ்டர் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ். அதெல்லாமே நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கணும். ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஹார்ட் காப்பி இருந்ததுனா தான் அதை நீங்கள் எல்லாமே என்னதெல்லாம் படிச்சிட்டிங்களான்னு நீங்கள் செக் பண்ண முடியும். எந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறாங்கன்னு நீங்கள் பார்க்க முடியும். உங்கள்கிட்ட இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாம் செமஸ்டர் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயரோடதை நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து என்ன சிஏ டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ். காலேஜில் பார்த்தீங்கன்னா சிஏ டெஸ்ட் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அதனுடைய கொஸ்டின் பேப்பர்ஸ் நீங்கள் இருக்கணும். அடுத்து 3வது அசைன்மெண்ட். இந்த 3யுமே என்னென்னா நம்ம ரெஃபர் பண்ணணும். சரிங்களா? இந்த 3யுமே ரெஃபர் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, இதுலேயே 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் அண்ட் 10 மார்க்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஈவன் அசைன்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக செமஸ்டர் எக்ஸாமில் அந்த 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எல்லாமே கவர் ஆகிடும். இல்லை பாருங்கள், 3 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. சிஏ டெஸ்ட் படிக்கும்போது என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, நம்ம சிஏ டெஸ்ட் 2 யூனிட்டுக்கு தான் எழுதியிருப்பீங்க. அந்த 2 யூனிட் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அண்ட் 10 மார்க்ஸ் டெப்த்தாக கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட்லையும் கேட்டிருப்பாங்க. ப்ரீவியஸ் இயர் செமஸ்டர் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் படிக்கும்போது எந்த மாதிரியெல்லாம் நம்ம கேட்குறாங்கன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த 3 கொஸ்டின் பேப்பரும் உங்கள்கிட்ட இருக்கணும். அதாவது 3 டைப் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்: செமஸ்டர் எக்ஸாம் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் செமஸ்டர் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ், சிஏ டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் அண்ட் அசைன்மெண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கணும். சரிங்களா? நீங்கள் சார் இதெல்லாம் நான் எங்கே சார் போய் தேடுறதுன்னு நீங்கள் கேட்காதீங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் கவலையே பட வேண்டாம். நம்ம சேனலில் ப்ரீவியஸ் இயர் செமஸ்டர் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ், சிஏ டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ், அசைன்மெண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி இதுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் ரெடி பண்ணியாச்சு. அந்த ஆன்சர் எல்லாத்தையும் உங்களுக்கு அப்லோட் பண்ணி விட்றோம். அதில் இருக்கக்கூடிய ஆன்சரை உங்களுடைய ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கோங்க. அந்த கொஸ்டினை பார்த்து நீங்கள் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் சொல்கிறது புரியுதுங்களாமா? ப்ரீவியஸ் இயர் செமஸ்டர் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ், சிஏ டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ், அசைன்மெண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் யூனிட் வைஸாக 10 மார்க்ஸை தனியாக, 2 மார்க்ஸை தனியாக, 3 மார்க்ஸை தனியாக, அப்படி தனித்தனியாக பிரித்து எழுதி கம்பைல் பண்ணி உங்களுக்கு நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ண போகிறோம். சொல்கிறது மீனிங் புரியுதுங்களா? யூனிட் 1ல் இருக்கக்கூடிய செமஸ்டர் எக்ஸாமில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சிஏ டெஸ்ட்டில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அசைன்மெண்ட்டில் என்ன கொஸ்டின் கேட்டாங்க, மாடல் கொஸ்டின் பேப்பரில் என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி உங்களுக்கு யூனிட் வைஸாக, யூனிட் 1 10 மார்க்ஸ், யூனிட் 2 10 மார்க்ஸ், அந்த மாதிரி 5 யூனிட்டுக்கு கொடுக்க போகிறேன். அடுத்த யூனிட் 1லேருந்து 5 வரைக்கும் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ், அதே மாதிரி 3 மார்க்ஸ் எல்லாமே கொடுக்க போகிறேன். நம்ம சேனலில் நான் இது எல்லாமே உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணி விட்டுருவேன். அந்த அப்லோட் பண்ணுறத பார்த்தீங்கன்னா நீங்கள் தரோவாக நீங்கள் படிச்சுட்டு போனீங்கனாலே செமஸ்டர் எக்ஸாமில் கட்டாயமாக நீங்கள் நல்ல ஸ்கோர் பண்ணிவிடுவீங்க. ஃபஸ்ட்டு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது 10 மார்க்ஸை தரவு பண்ணுங்கள். அதுக்கு நம்மளுடைய சேனலில் எல்லாத்துக்கும் வீடியோஸ் போட்டுவிட்டேன். நீங்கள் பார்க்க வேண்டியது பிளேலிஸ்ட் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்த்து போதும். ஃபஸ்ட்டு 10 மார்க்ஸ் தரவு பண்ணிவிட்டு, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 10 மார்க்ஸ்க்கு, 2 மார்க்ஸு, 3 மார்க்ஸ்க்கு எல்லாத்துக்கும் தனித்தனியாக யூனிட்டுக்கு வீடியோஸ் போடுறேன். அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்பவே முக்கியமான கொஸ்டின்ஸ். எல்லாத்தையும் நீங்கள் நல்லா தரவு பண்ணுங்கள். நீங்கள் போய் ஒவ்வொரு கொஸ்டின் நீங்கள் தேடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நான் கொடுக்கக்கூடியது கொஸ்டின் மட்டும் கிடையாதுல்ல சாமி, கொஸ்டினோட ஆன்சரு சேர்த்து உங்களுக்கு அனுப்ப போகிறேன். சரிங்களா? அதை பார்த்துக்குங்க. அதில் ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களாம்மா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸாமுக்கு போகும்போது FX991 MS கால்குலேட்டர் எடுத்துகிட்டு போயிடுங்க. மறக்காமல் கால்குலேட்டர் கவர் வெளியே வச்சுட்டு போயிடணும். கால்குலேட்டர் மறக்காமல் எடுத்துகிட்டு போயிடணும் மேக்ஸ் எக்ஸாமுக்கு. சரிங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.